வாங்க இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். நான் பண்ணல, எங்கள் அத்தை தான் பண்ணுறாங்க. எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோ எடுத்து. நாங்கள் வந்து 1.25 கிலோ, அதாவது 8லேருந்து 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கோம். 400 கிராம் பெரிய வெங்காயம், 300 கிராம் தக்காளி, 4 பச்சை மிளகா, புதினா மல்லி வந்து நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. அரிசி வந்து 1.25 கிலோ பக்கத்தில் போடுதாங்க. சிக்கனும் 1.25 கிலோ. சிக்கனில் வந்து தயிர், வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு விரைய வச்சுருக்காங்க. கரம் மசாலா பொடிக்கு வந்து என்னென்ன போடுறாங்க பார்த்திங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி, கல்பாசி, சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து திரிச்சு எடுத்துக்கிறோம். நாங்கள் இதை தான் கரம் மசாலாவாக யூஸ் பண்ணுவோம். எல்லா கறி மசாலாவுக்கும் இதுதான். வாங்க பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சட்டி காயவும் 50 மில்லி நம்ம என்ன நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மில்லி ஊற்றிருக்காங்க. அடுத்து நெய், நெய் 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. எல்லாம் காஞ்ச பிறகு அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலையை வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க நிறைய. அப்புறம் பெருஞ்சீரகம், இப்போ போட்டது வந்து பெருஞ்சீரகம். இது நல்லா பொரிஞ்சு அந்த பொன்னிறமாக மாறி வரும்போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்துச்சு, வெங்காயத்தை போட்டாங்க. வெங்காயத்தை ஒன்று போல் விட்டு வதக்கி எடுத்துக்கிறோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள் எங்களுக்கு வருது, எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக இது பண்ணிடலாம். நீங்கள் காரம் வேணுங்கிறவங்க கூட கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். நாங்கள் எப்போவுமே காரம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறோம், காரம் கம்மியாக இருக்கும். பாருங்கள் எல்லாம் ஒன்று போல் வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து நாங்கள் சிக்கனில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணி விட்ருக்கோம். அதனால் இதில் வந்து 3 ஸ்பூன் தான் போடுதாங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் சிம்லே போட்டு வதக்குங்க. தீயை கூட்டி வச்சு வதக்காதீங்க, ஏன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சுன்னு, பிடிச்சா நல்லா இருக்காது பிரியாணி டேஸ்ட்டு. சிம்லே போட்டு வதக்குங்க. லேசாக அது வந்து தக்காளி போடுறதுக்காக 2 உப்பு போட்டிருக்காங்க. தக்காளி அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும்ன்ட்டு. பிரியாணிக்கு மொத்தம் உப்பும் போடலை, லேசாக கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்காங்க. தக்காளியும் வெங்காயம் சேர்ந்து நல்லா கிரேவி மாதிரி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி மாதிரி வரும் பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு. தக்காளி நல்லா வதங்கி வருது. மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வத்தல் பொடி வந்து காஷ்மீரி வத்தல், வீட்டில் திரிச்சி பொடி தான். நாங்கள் வந்து சிக்கனில் அந்த விரைவி வச்சுருக்கோம்ல அதில் போட்டிருக்கோம். இது வந்து காஷ்மீரி வத்தல் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. போட்டு ஒன்று போல் எல்லா பக்கமும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து வீட்டில் திரிச்ச கரம் மசாலா, அவங்கள்ட்ட கரம் மசாலா காமிச்சோம்னா அந்த வறுத்தது, அது திரிச்ச கரம் மசாலா. எல்லாம் ஒன்று போல் வதங்கி ஒன்று போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்தா எல்லாம் ஒன்று போல் வதங்கி வந்துடுச்சு எங்களுக்கு. இதில் வந்து இப்போது புதினா மல்லி வந்து ஃபுல் இலையும் போட மாட்டாங்க, பாதி இலையும் மட்டும் இப்போ போடுவாங்க. இறக்குற ஸ்டேஜில் பாதி இலையை போடுவாங்க.
ஒன்று போல் விர விட்டாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டு சிக்கனுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கிறோங்க. இதிலே போட்டிங்கன்னா நீங்கள் மணிக்கணக்காக வேகும். ஆனால் சிம்மில் கிடந்தே வேகணும். அடியில் பிடிக்காமல் கொஞ்சம்னா உங்களுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கிறோங்க. இதில் ஏதாவது இந்த பிரியாணியில் இதை மாற்றுங்க வைக்கணும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மாற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். பாருங்கள், சிக்கனை வந்து லைட்டாக நாங்கள் தண்ணி தெளித்து வேக வைக்க ஆரம்பிச்சாச்சு. நல்லா தரன்னு கொதிக்க பாருங்கள். கொதித்து எண்ணெய் பிஞ்சு வந்துட்டு இதில் வந்து அரை எலுமிச்சம்பழம். அக்கா நீங்கள் தயிர் சேர்க்கலாம் சேர்க்காதீங்க. நாங்கள் சிக்கன் வரைய வச்சதுலேயே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து வேக வச்சிட்டோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி வந்து அளந்து வச்சுக்கிட்டாங்க. எங்கிட்ட வந்து எங்கள் வீட்டு உலக்குக்கு 3 உலக்கு அரிசி இருந்துச்சு. நாங்கள் 6 உலக்கு தண்ணி வச்சிட்டோம். நாங்கள் போட்ட அரிசி வந்து ஜீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி போட்டிருக்கோம். பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. எப்பவும் போல் தான் நான் சொல்லுவேன், கொதித்து வரும்போது அரிசி போடாதீங்க, நுர கூட்டி வரும்போதே அரிசி போடுங்க. அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், எங்களுக்கு நுரக்குடி வருது. அரிசி போட்டாங்க. அரிசி போட்டு எங்களுக்கு இருந்தால் நல்லா எல்லா பக்கம் ஒன்று போல் சுற்றி வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக 5 நிமிஷம் இப்படி கறந்து கொதிச்சா போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்று போல் வச்சு மூடி வச்சு இலையை போட்டு மூடி தம் போட்டுடணும். இந்த எங்களுக்கு நான் போட்டாங்க பாருங்கள், இலையை வச்சு மூடி தம் போட்டு விட்டாங்க. கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பாதி மல்லியில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மேலே தூவி கூட ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு தோசைக்கல் மேலே வச்சு தம் போட்டுருவோம். தம் போட்டு எடுத்தோம்னா நமக்கு டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி. அவ்வளோதான். அதே மாதிரி இலையை போட்டு, இலையை எதுக்கு போடுறோம்னா நமக்கு வேத்து வடியாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இலை போடுதோம். வாங்க 5 நிமிஷம்